நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். டேங்கப்பா, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நிலையில் இருக்குது. ஆனால் பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சிட்ருக்கு. இதை பற்றி விளக்கமாக உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் சொல்லிட்டு வரேன். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. குரு உங்களையே பார்க்குறார். ஸோ இது சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. குரு உங்களுடைய ராசிநாதன். அது மட்டுமா, அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தை வேற குரு பார்க்குறார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திருமணம் அப்படின்றது உங்களுக்கு நடக்கிறதுக்கு இந்த மாதம் மிக 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 சாதகமான ஒரு நிலையில் இருக்குது. திருமணம் மட்டும் இல்லை, மறுமணம் நடக்கிறதுக்குமே இது சாதகமான காலம். ஸோ தனுசு ராசி அன்பர்கள் திருமணம்ன்ற ஒரு விஷயத்தை மட்டும் இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்களுக்கு கூட இப்போ உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட், அதாவது யாராவது வருவாங்க, அல்லது உங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் இனி திருமணம் பண்ணிக்கலாமே, இவரை பார்த்தோம், இவர் நமக்கு கரெக்டான லைஃப் பார்ட்னராக இருப்பார் அப்படின்ற எண்ணத்தை தூண்டும் வகையில் கிரகநிலைகள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்கீங்க, எதுவும் அமையலை அப்படின்றவங்க இதுக்கு முன்னாடி வந்த ஜாதகங்கள் எல்லாமே எடுத்து ஒரு தடவை புரட்டி பார்த்து அவங்களுக்கு கால் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளேயே உங்கள் லைஃப் பார்ட்னர் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏன்னா சுக்கிரனும் குருவும் தான் ரொம்ப முக்கியம் திருமணத்துக்கு. அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து 20ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாங்க. இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புன்றதுனால அதை மட்டும் மிஸ் பண்ணிட வேண்டாம். சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் ஒரு தடவை அலசி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேசிக் பொருத்தம் மட்டும் இல்லாமல் கட்ட பொருத்தமும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் மேலே நீங்கள் தான் நம்பிக்கையோடு ப்ரொசீட் பண்ணணும். ஏன்னா இங்கே நிறைய தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், நீங்கள் வேலை பண்ணுற இடத்துல பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அல்லது வேலைக்கு போனாலும் சரி, இப்போ உங்களை சுற்றி பலர் தப்பு சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டில் செவ்வாய் வக்ரம் பெற்று உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது தூக்கத்தை தொலைக்கிற அளவுக்கு அவங்க மேலே பிளேம்ஸை கொண்டு வருவாங்க. பட் ஸ்டில் கவலையே படாதீங்க, பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஏன்னா 3ஆம் வீட்டில் ராகு இருக்கார். குருனுடைய பார்வை ராகு மேலேயும் இருக்கிறதுனால அதை நீங்களே ப்ரூஃப் பண்ணிட முடியும். இந்த இடத்துல என்னடா இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு ஒரு நிமிஷம் பொறுமையாக இருந்து, சார் நான் என்றைக்கோ சப்மிட் பண்ணிட்டேன் பாருங்கள் சார், நீங்கள் கொடுத்த ரேட்டுக்கு 10 நாள் முன்னாடியே சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னு பொறுமையாக போய் நீங்கள் அனுப்பிச்ச இமெயில் எடுத்து அவங்களுக்கு காமிங்க. அதைத்தான் நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே அச்சச்சோ சாரின்றதை உணர்ந்து உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஆர்டர் எடுத்திருப்பீங்க, அந்த ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மாற்றிருப்பாங்க. ஆனால் அவங்களே அதை மறந்துடுவாங்க, இல்லை இதை தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை எடுத்து, இப்போ இங்கே வேண்டியது என்னென்னா, நீங்கள் வின் பண்ணுறதுக்கு இட் இஸ் கால் அனலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு இப்போ நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், அவங்களுக்கு பொருளாதார உயர்வு ஏற்படும். வேலை கிடைக்காம உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். அண்ட் நீங்கள் எதிர்பார்த்த கம்பெனியை விட அதிகமான கம்பெனிலேயோ அல்லது உங்கள் கம்பெனிலேயே கூட கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷனிங் இப்போ கொடுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப 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 பாசிட்டிவான விஷயங்கள். உங்களோட குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் இப்போ நிறைய மன உளைச்சல் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாமல் உனக்கு என்னம்மா தெரியும், சிவனே நிருமா அப்படின்லாம் உங்களை பேசுவாங்க. அந்த இடத்துலையுமே நீங்கள் பொறுமையாக இருந்து இப்படி பேசக்கூடாது கண்ணான்றதை நீங்கள் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் தான் சனி பகவானால் பார்க்கப்படுறார். அப்படி இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி தேடி பல ரூபத்தில் வரும். ஆனால் எதுவுமே ரொம்ப பெருசாக உங்களை பாதிக்காது. பை த எண்ட் ரிசல்ட்டுன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர் யாராவது இருந்தாலும் சரி, டீம் மெம்பர் யாராவது இருந்தாலும் சரி, ஏன் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டக்கூடிய ஃப்ரெண்டு கூட என்னடா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு மைனஸை உங்களுக்குள்ளே வைப்பாங்க. பட் எல்லா விஷயத்தையும் வின் பண்ணலாம் நீங்கள் பொறுமையாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்தில் இப்போது வயிறு சம்மந்தமான உபாதைகள் வர்றதுக்கும், புரோட்டீன் சம்மந்தமாக ஏதோ ஒரு இம்பேலன்ஸ் இருக்கிற மாதிரியும், இம்யூனிட்டி குறையிற மாதிரியும் நிறைய அங்கே ஏற்படும். அண்ட் நிறைய எனர்ஜி
சின்ன விஷயத்துக்கு போட வேண்டியது அங்கே இருக்கும். இட்ஸ் கால் ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அந்த ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கு நிறைய எஃபர்ட் போட்டு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அயர்ன், கால்சியம், மெக்னீஷியம், ஜிங்க், புரோட்டீன் அப்படின்றது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான உணவுகள் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். உங்களுடைய எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸோட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுடைய செக்ஷுவல் ஆர்கன்ஸோடையும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அலர்ஜி வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். நிறைய மஞ்சள் கலர் உணவுகள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி, ஆம்லா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிட்ரஸ் உணவுகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி மறந்துட மாட்டோம் நம்ம யாருமே. ஏன்னா அன்றைக்கி தான் வந்து அற்புதமான அருமையான வரலட்சுமி விரதம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு வருது. ஸோ இந்த வரலட்சுமி விரதத்தை நீங்கள் ரொம்பவே யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டில் தான் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் 20 வரைக்கும் இருக்காங்க. ஸோ இது வந்து அஷ்டலட்சுமி கடாட்சம் பொருந்தக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் சில்லற காசு எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு மஞ்சள் துணியில், நீங்கள் காட்டன் துணியில் நீங்கள் மூட்டை கட்டிக்கோங்க. நீங்கள் அன்னைக்கு வரலட்சுமி விரதத்தன்னைக்கு சாயங்காலம் நீங்கள் எவ்வளோ கோயில் போக முடியுமோ அத்தனை கோயிலுக்கும் நீங்கள் போய் அங்கே சுவாமியினுடைய பாதத்தில் நீங்கள் வச்சு அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் வாங்கிட்டு வந்துடுங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் 20 வருஷம் கழித்து, 30 வருஷம் கழித்து அப்படின்னு என்ன சுபிக்ஷத்துக்காக நீங்கள் எது பண்ணாலும், ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு வாகனம் வாங்குறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, இதிலிருந்து ₹1 எடுத்து அதோட சேர்த்து வச்சு நீங்கள் வாங்குங்க. பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா எப்பயுமே குருவும் சுக்கிரனும் சேர்றது அப்படின்றது மிகப்பெரிய வரலட்சுமி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுலேயும் புதனோட வீட்டில் இருந்து கொடுக்கறது, உங்களுக்கு 7ஆம் வீட்டிலேருந்து கொடுக்கறது அப்படின்றது ஃபினான்ஷியலாகவும் சந்தோஷம். பணம் மட்டும் ஒரு விஷயம் கிடையாது. அதில் உண்மையான சந்தோஷத்தோடு ஜெயிக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவும். ஸோ உங்களுடைய லாபஸ்தானாதிபதி சுக்கிரன், அவர் 7ல். உங்களுடைய ராசி அதிபதி குரு, அவரும் 7ல். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனுடைய வீட லாபஸ்தானத்தையும் பார்க்குறார், உங்களையும் பார்க்குறார். அப்படி இருக்கும்போது இட் இஸ் சம்திங் சூப்பர். இதில் ஒரு குட்டி மைனஸும் இருக்குது. ஒரு குருவும் வந்து இட் இஸ் கால் தேவகுரு, சுக்கிரன் இஸ் கால் அசுரகுரு. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதுக்கு 2 பேருமே முன்னாடி வந்து வழியை காமிப்பாங்க. ஒருத்தங்க வந்து நிதானமாக செய்யும்பாங்க, ஒருத்தர் வந்து அடிச்சு நொறுக்கு அப்படிம்பாங்க. ஸோ 2 பேருனுடைய நோக்கம் வில் பி ஒன் அண்ட் தி சேம். ஆனால் ஃபைனலி இவங்க சொல்கிறத கேட்குறதா, அவங்க சொல்கிறத கேட்குறதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும். அதீத பயம் வந்து உங்களுக்குள்ளே வரும். அப்படி இருக்கும்போது அந்த சப்ஜெக்டினுடைய வெல்விஷஸ்ட்டை நீங்கள் போய் இப்படி போனால் என்னென்ன ப்ளஸ் மைனஸ், அப்படி போனால் என்னென்ன ப்ளஸ் மைனஸ் அப்படின்றத எழுதுங்க. தனுசு ராசி அப்படின்றது ஆராய்ச்சியில் சம்திங் சூப்பர். ஸோ நீங்கள் ஒரு குருவோடு டிசைட் பண்ணும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதுக்குள்ளே போனால் தேவையில்லாத பிரச்சனையை நீ நோக்கி வரணும், அப்படி போகாதன்னோ, அல்லது இப்படி போனால் தான் உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்றதும் காமிப்பாங்க. பட் எந்த வழி எது எடுத்தாலுமே அங்கே ஒரு பயம்தான் இருக்குமே ஒழிய, ஆனால் வெற்றி நிச்சயம்ன்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய செவ்வாய் அப்படின்றது தான் 16ஆம் தேதி உங்களுக்கு ஆடி கிருத்திகை வருது. அன்னைக்கு முருகனுக்கு 6 விளக்கேற்றி, நெய் விளக்கேற்றி மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். அரளிப்பூக்களால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். அதே மாதிரி கோகுலாஷ்டமியும் அன்றைக்கே தான். கோகுலாஷ்டமி அப்படின்றதே நெகட்டிவை தும்சம் பண்ணுறதுக்கு வேண்டிய ட்ரிக்ஸு. ஸோ அந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்ய 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 ஆட்டோமேட்டிக்காக பல அற்புதங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கிற திசா புத்தி மட்டும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இன் அ பாசிட்டிவ் ட்ராக் வந்து நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. அது அவ்வளோ கரெக்டாக இல்லை அப்படின்னாலும், சனி நீங்கள் பிறக்கும்போது நேர்கதியில் இருக்கும்போது பிறந்திருக்கீங்க, வக்ரம் இல்லைன்னாலும் ரொம்ப 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 நிதானம் வேணுன்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா சம்திங் எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணலாம். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.